க்கையோ ஒரு ஒர்க்க வந்து கிரிட்டிக் வந்து அவங்களோட வியூஸ தெரியப்படுத்துறது கிரிட்டிசிசம். ஓகே. ஒரு போயமோ இல்ல எந்த ஒரு ஒர்க்கோ எந்த ஒரு கிரிட்டிக்கல் பீஸா இருக்கலாம் அவங்களுடைய வியூஸ் சொல்லலாம். சோ அது வந்து பாசிட்டிவா இருக்குமா இல்ல நெகட்டிவா இருக்குமா இல்ல ரெண்டும் கலந்து இருக்குமா? பாசிட்டிவ் அண்ட் Sometimes நெகட்டிவ் positive, போத். sometimes negative. சோ ரெண்டுமே இருக்கும். சோ ஒரு நல்ல கிரிட்டிசிசம் அப்படின்னாலே ஒரு இதை பத்தி நம்ம ஒரு கருத்து சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மல் லைஃப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு படத்தை பார்க்கும். படம் பார்த்தது நம்மள கேட்பாங்க, ரிவ்யூ கேட்பாங்க, படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம நல்லா இருந்துச்சுன்னா இது நல்லா இருந்தது, கதை நல்லா இருந்துச்சு, பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கி இருக்கலாம், இல்ல படம் ரொம்ப நீளமா இருந்துச்சு, லென்த்தை குறைச்சிக்கலாம்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா? அதேதான். இது ஒரு லிட்ரேச்சர் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது அதனுடைய பாசிட்டிவ் பாயிண்ட் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அந்த ரெண்டையுமே சொல்றதுதான் லிட்டரரி கிரிட்டிசிசம். அந்த இதுல ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் இருக்காங்க. கிரீக்ல பார்த்தோம் அப்படின்னா பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் அங்கெல்லாம் வருவாங்க. லத்தின் கிரிட்டிக்ல வந்து ஹொரேஸ் வருவாங்க. தென் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய குவிண்டிலியன் யார் அப்படின்னா, ஹி இஸ் ஆக்சுவலி நாட் எ ரோமன், இவர் ஆக்சுவலி ஸ்பானியர்ட். ஆனா நம்ம எதுல வச்சு பார்ப்போம் அப்படின்னா குவிண்டிலியனா ரோமன்ல தான் நம்ம பார்ப்போம். சோ இன்னைக்கு நம்ம டீடைலா அவர் வந்து கிரிட்டிசிசம்ல என்ன சொல்லியிருக்காரு, போய்ட்ரி பத்தி என்ன சொல்லியிருக்காரு, டிராமா பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து குவிண்டிலியன். Quintilian was not a Roman by birth. He was a Spaniard. He was educated by some time in Rome. He served as a professor of rhetoric for 20 years there. ஸோ இவர் ரோம்ல தான் என்னடானா இவருடைய எஜுகேஷன் இருந்திருக்கு. இவர் ப்ரொஃபஸர் ஆஃப் ரிட்டாரிக்கா 20 இயர்ஸ் அங்க சர்வ் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் he wrote his best work Institutio Oratorio, that is the education of an orator, in 12 books. அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் அவருடைய பெஸ்ட் ஒர்க்கான இன்ஸ்டிடியூட்டிவ் ஆரட்டேரியோ அப்படிங்கறத வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் த எஜுகேஷன் ஆஃப் அன் ஆரேட்டர். ஒரு பேச்சாளரினுடைய கல்வி அப்படின்னா என்ன, எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறந்த பேச்சாளருக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற பத்தி எழுதியிருக்காரு. 12 புக்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. த புக் டீல்ஸ் வித் த எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஆரேட்டரி. அப்போ ஒரு பேச்சுக்கலை அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை, வாட் ஆர் த திங்ஸ் டு பி நீடட் வைல் வி ஆர் கிவிங் எ ஸ்பீச் அப்படிங்கறத அந்த புக் ஃபுல்லாவே டீல் பண்ணியிருக்கோம். புக் 7 to 10 டீல்ஸ் வித் லிட்டரரி கிரிட்டிசிசம். ஸோ 7ல இருந்து 10 வரைக்கும் அவர் லிட்டரரி கிரிட்டிசிசம் பத்தி பேசியிருப்பாரு. ஸோ 12 புக்ஸ்லயுமே மெயினா அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது வந்து ஆரேஷனுக்கு தான். எப்படி ஒரு நல்ல ஸ்பீச் இருக்கணும். இப்ப நம்மளே ஒரு ஸ்பீச் இருக்கு, நம்ம ஒரு ஸ்பீச் கொடுக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்ப்போம், இல்ல நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருப்போம். நீங்க ஒரு ஸ்பீச் கொடுக்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பீச்சுக்கு என்னெல்லாம் தேவை, what are the basic things to be needed for a speech? Language, Yes, standard first language. Standard language தேவை. Very good. Next one. எதை பத்தி பேச போறோமோ அதை பத்தி நிறைய டீடைல்ஸ் எடுத்துக்கணும். கரெக்ட். நம்ம எந்த டாபிக்க பேச போறோமோ அதை பத்தின டீடைல்ஸ் நமக்கு, அதான் நம்ம சப்ஜெக்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். effective language flow. எஃபெக்டிவா நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். ஓகே, சொல்ல வந்தது அந்த டைம் கரெக்டா பேசி முடிச்சிடணும். ஓகே, கரெக்ட். அது கரெக்ட். நம்ம ப்ரிப்பரேஷன்ல இது கண்டிப்பா இருக்கும். நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை நம்ம கரெக்டா பண்ணி முடிச்சிடும். ஓகே, நம்ம ஒரு ஸ்பீச் நம்ம கொடுக்க போறோம்னா நம்ம யார மைண்ட்ல வச்சுட்டு அந்த ஸ்பீச் இது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம யாருடைய மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சிருக்கணும். Audience, appropriate time and appropriate place. கரெக்ட். எந்த டைம்ல பேசுறோம், ஆடியன்ஸ் ஆப்போசிட் இருக்கிற ஆடியன்ஸை வச்சுதான் நம்ம என்ன லாங்குவேஜ் பேச போறோம் அப்படிங்கறதே முடிவு பண்ணணும். வெரி குட். சோ இதெல்லாம் நமக்கு எல்லாருமே தெரிஞ்சதுதான். இப்ப நம்ம ஒரு ஸ்கூல் சில்ட்ரனுக்கு போய் நம்ம அவங்க முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுக்க போறோம்னா அவங்களுடைய சைக்காலஜி என்ன, அவங்களுக்கு எப்படி ஸ்பீச் கொடுத்தா அவங்களுக்கு புரியுங்கிற மாதிரி நம்ம அதுக்கு தக்க நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்பீச் கொடுக்கும் அப்படின்னா அப்ப அவங்க மென்டாலிட்டி தெரியும். நம்ம அவங்க கிட்ட போய் சில்ட்ரன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தோம்னா இது என்ன ரொம்ப எல்கேஜி லெவல்ல எடுக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே இது ஒரு பேரண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம், இல்ல என்னன்னா பொதுவான ஆடியன்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னா, பொதுவான பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கான இது வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை வந்து கண்டென்ட் நாலேஜ். நீங்க சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் நாலேஜ் கண்டிப்பா தேவை. நம்ம எதை பத்தி பேச போறோமோ அதுல நம்ம வெல்வெஸ்டா இருக்கணும். செகண்ட் வந்து லாங்குவேஜ். லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஸ்பீச். Then the third one is audience psychology. ஆப்போசிட்ல நமக்கு எந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்களோ அவங்களுடைய சைக்காலஜியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தக்கதான் நம்ம டெலிவர் பண்ணணும். அப்பதான் அது வந்து என்ன ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்பீச்சா போய் சேரும். தென் லாஸ்ட் என்ன தேவைன்னா ஃபீட்பேக். நம்ம ஃபீட்பேக் எதுக்காக கேட்கிறோம் அப்படின்னா நம்ம சொன்னது அவங்களுக்கு போய் சரியா சேர்ந்திருக்கா இல்லையா, இல்ல நம்ம சொன்னதுல எதுவும் புரியாம இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இல்ல ஒருவேளை அவங்களுக்கு புரியல அப்படின்னா அப்ப நம்ம கண்டென்ட் சரியா போய் சேரல அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபீட்பேக் இஸ் வெரி எசென்ஷியல். இந்த நாலுமே ஒரு ஸ்பீச்சுக்கு ஒரு ஆரேட்டரை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஆரேஷனை பத்தி தான் இந்த புக்ல ஃபுல்லா என்னன்னா பேசியிருக்காரு. அதுல புக் 7 to 10 வந்து லிட்டரரி கிரிட்டிசிசம் வந்து டீல் பண்ணியிருக்காரு.
He formulates a theory of prose style. It applies both to the written and spoken speech. So இவர் எதுக்கு ஒரு தியரி ஃபார்முலேட் பண்ணியிருக்காருன்னா ஒரு ப்ரோஸ் ஸ்டைலுக்கு. ஒரு ப்ரோஸ் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், ஸோ அதுக்குன்னு கரெக்டான லாங்குவேஜ் இருக்கணும், கொஹிரன்சி இருக்கணும், ஒரு கிளியர்னஸ் இருக்கணும், நம்ம கரெக்டா ஆர்டர் படி இருக்கணும், சீக்வென்ஷியலா இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரோஸ் ஸ்டைலுக்கு ஒரு தியரி ஃபார்முலேட் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் ஃபார்முலேட் பண்ண தியரி வந்து இட் அப்ளைஸ் போத் டு ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் ஸ்பீச். இப்போ ரிட்டன் ஸ்பீச்சுக்கும் ஸ்போக்கன் ஸ்பீச்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? What is the main difference? ஸ்போக்கன் நம்மளோட ஆடியன்ஸ் வந்து ஆக்டிவா இருப்பாங்க. Yes, very good. ஆடியன்ஸ் வந்து பாசிவ் ரீடர்ஸ் ஆயிடுவாங்க. ஆமா, ரிட்டர்ன்ல பாசிவ் வருவாங்க. வெரி குட், நல்ல பாயிண்ட். ஸ்போக்கன் ஸ்பீச் ஆக்டிவா இருப்பாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்றீங்க. இது வந்து ஸ்போக்கன் ஸ்பீச், ரெண்டு பேரும் இன்டராக்ஷன் இருக்கு. ரிட்டர்ன்ல வந்து அந்த இன்டராக்ஷன் இருக்காது. தென் வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ரிட்டர்னுக்கும் ஸ்போக்கனுக்கும்? இப்ப நம்ம தமிழே எடுத்துக்கோங்களேன். நம்ம தமிழ் வந்து பேசுற மாதிரியே நம்ம எழுதுவோமா? நம்ம எழுதுற இல்ல நம்ம அப்படியே பேச்சு மொழியில எழுதிடுவோமா? இல்ல தமிழ் எழுதுறதுக்கும் தமிழ்ல கரெக்டா எடுக்கலாம். நம்ம பேசுறது ஒன்னா இருக்கும், எழுதுறது ஒன்னா இருக்கும். அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இப்ப லாங்குவேஜ் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும். கரெக்ட். லாங்குவேஜ் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும். இப்ப நம்ம பேசும் பொழுது நம்ம சாதாரணமா பேசிடலாம். இப்ப என்ன கேள்வி கேட்டாலும் டக்குன்னு பதில் சொல்லிடலாம். இல்ல ஒரு ஸ்பீச்சே கொடுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜ்லயே பேசிடலாம். அதுலயும் நம்ம ஃபார்மலா ஸ்பீச் எங்க பார்க்கலாம் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல பார்க்கலாம். நாங்கள் அதை செய்து கொடுப்போம், இதை செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜுக்கு டிஃபர் ஆகும். ஆனா ரிட்டர்ன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம அது கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டை கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். நம்ம அதுல போய் நம்ம இப்படி பேசிட்டு இருக்கிற மாதிரி என்னன்னா நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், வாட் ஆர் யூ டூயிங், அந்த மாதிரி கரெக்டா கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரோட தான் நம்ம ரிட்டர்ன் ஸ்பீச்ல எழுதணும். சோ அந்த ரிட்டர்ன் ஸ்பீச்சுக்கும் ஸ்போக்கன் ஸ்பீச்சுக்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃபரன்ஸே அது. ஸ்போக்கன்ங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளுடைய ஃபீலிங்ஸை கேட்டோன்னு அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஆனா ரிட்டர்ன்லயும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், ஆனா கரெக்டான ஆர்டர்ல இருக்கணும். அதுதான் ரிட்டர்னுக்கும் ஸ்போக்கனுக்குள்ள மெயினான டிஃபரன்ஸ். ஆனா இவருடைய ப்ரோ ஸ்டைல் வந்து ரிட்டர்ன் அண்ட் ஸ்போக்கன் ஸ்பீச் ரெண்டுக்குமே என்னடானா போத் த்ரூ, அதாவது ரிட்டர்ன் அண்ட் ஸ்போக்கன் ரெண்டுக்குமே அப்ளை ஆகுது. பேசிக்கலி இட் இஸ் நாட் டிஃபரண்ட் ஃப்ரம் பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் அண்ட் ஹொரேஸ். ஸோ இவர் சொல்ற வியூஸ் எல்லாமே ஏற்கனவே பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், ஹொரேஸ் சொன்னதுதான். அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்ல. அப்ப என்ன டிஃபரெண்டா சொல்றாருங்கிறத பார்க்கலாம். இட் இஸ் ட்ரூ அண்ட் ardent admirer of the classics, particularly Homer, Pindar, Aristophanes, Sophocles, Euripides, Plato and Aristotle among the Romans, Virgil and Horace among the Greeks could not escape their influence. அப்போ இவருடைய ஒர்க்ஸ்ல எல்லாத்துலயுமே இவங்களோட இன்ஃபுளுயன்ஸ் எல்லாமே இருக்கு. இன்ஃபுளுயன்ஸ் இன் த சென்ஸ் அவங்க ஏற்கனவே சொன்னதை ஏதோ ஒரு வகையில இவரும் திரும்ப ரிப்பீட் பண்ணுதாரு. பட் அப்படியே ரிப்பீட் பண்ணல, அவங்களோட இன்ஃபுளுயன்ஸ் கண்டிப்பா இருக்கு. ரோமன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹோமர், பிண்டார், அரிஸ்டோஃபென்ஸ் வந்து ஓல்டு காமெடிக்கு ஃபேமஸ். தென் சாஃபக்கல்ஸ், யூரிபிடஸ் இவங்க எல்லாருமே ட்ராஜடிஸ்க்கு. பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் கிரீக் மாஸ்டர்ஸ் நமக்கு தெரியும். தென் கிரீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வெர்ஜில் அண்ட் ஹொரேஸ். So இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பா இருக்கு. பட் he does not base his conclusions entirely on their authority. அதுக்காக இவருடைய கன்க்ளூஷன்ஸ் எல்லாமே அவங்களுடைய அத்தாரிட்டி வச்சு முழுசா கிடையாது. ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அதுல இவரும் கொஞ்சம் ஒரிஜினலா தன்னுடைய கருத்தை வந்து இதுல சொல்லியிருக்காரு. His ultimate guides are his own experience, reason and voice of nature, a procedure followed by Aristotle. இவருடைய அல்டிமேட் கைடு என்ன அப்படின்னா இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், இவர் என்ன அனுபவப்பட்டிருக்காரு, வாட் ஹி ஃபைண்ட் இன் ஹிஸ் ரீசன், இவர் என்ன டிஃபரன்ஸ் பார்த்திருக்காரு, அண்ட் த வாய்ஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையினுடைய ஒரு குரலா பிரதிபலிக்கிறாரு. எ ப்ரொசீஜர் ஃபாலோட் பை அரிஸ்டாட்டில். ஸோ அரிஸ்டாட்டில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாரோ அதே இத ப்ரொசீஜர் தான் இவரும் ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஆனா இவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ரீசன், வாய்ஸ் ஆஃப் நேச்சர் வச்சு. ஹி இஸ் கான்ஷியஸ் ஆஃப் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ் கன்க்ளூஷன்ஸ். ஸோ இவர் ஒரு தியரியை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கு என்னன்னா ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கு அவருடைய கன்க்ளூஷன்ஸ்ல என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது he is also aware of that. ஏன்னா மத்தவங்க சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. என்னுடைய தியரி இது, அதுல இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது he is aware of that. They are. What are the limitations means? The mode of speech varies from place to place and time to time. நம்ம பேசக்கூடிய ஸ்பீச் அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா, அது வந்து டைமுக்கு தக்கனே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த இடத்துல பேசுறோம் அப்படிங்கிறது மாறுடும். தென் டைம் டு டைம் நம்ம எந்த டைம்ல பேசுறோம். இப்போ முன்னாடி பேசின ஒரு ஸ்பீச்ச ஒரு 2 வருஷத்துக்கு கழிச்சோ இப்ப கூட வேண்டாம், இப்ப நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இருந்தப்ப என்னடானா இருந்த டெக்னாலஜி எல்லாமே வேற. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா டிவி மட்டும்தான். போன்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்பா அம்மா கிட்ட இருக்கும்.
நம்ம டச் போன்ஸ் அப்படிங்கறத நம்ம எப்ப பார்த்திருப்போம்? நம்ம காலேஜ் எல்லாம் முடிச்சு இல்ல காலேஜ் அந்த எண்ட் ஆகிற டைம்ல தான் நமக்கு டச் போன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி வந்திருக்கும். சோ நம்ம அந்த டைம்ல வந்து என்னன்னு சொல்லி ஸ்பீச் கொடுத்திருந்திருப்பாங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு. நீங்க வந்து டிவி ரொம்ப பாக்காதீங்க, பாத்தீங்கன்னா உங்களுடைய டைம் அது ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, போய் வெளியே விளையாடுங்க, டிவில ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த ஸ்பீச் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த டைம்ல இப்ப இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னா அதை கொடுக்கணும். டிவி இப்ப யாரும் பாக்குறதே கிடையாது. எல்லார் கையிலுமே ஒரு போன் இருக்கு. அம்மா கையில ஒரு போன் இருக்கு, அப்பா கையில ஒரு போன் இருக்கு. பையனோ இல்ல பொண்ணோ வீட்டுல குட்டியோ என்ன பண்ணுவாங்க, எனக்கு இன்டர்நெட் நெட்ல இருந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சோ அப்ப இங்க டைம் கன்சூமிங் வந்து டிவி கிடையாது. அப்ப டிவிக்கு என்ன ரீப்ளேஸ் ஆயிட்டு அப்படின்னா போன் ரீப்ளேஸ் ஆயிட்டு. அப்ப கொடுத்த ஸ்பீச் வந்து இந்த டைமுக்கு வந்து சூட் ஆகுமான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. அப்போ அது வந்து டைம் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகுது. அண்ட் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் நம்ம எந்த பிளேஸ்ல கொடுக்குறோம் அப்படிங்கறது இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன ஸ்பீச் கொடுத்தாலும் நான் பேஸ்ட் ஆன் த டைம் இட் டிஃபர்ஸ். ஆடியன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும், அந்த கண்டென்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ இட் இஸ் சேஞ்சிங் த்ரூ அவுட் த லைஃப், த்ரூ அவுட் அவர் லைஃப் சைக்கிள் எவ்ரிதிங் இஸ் சேஞ்சபிள். ஸோ அந்த ஸ்பீச் வந்து கண்டிப்பா வேரி ஆகும் அப்படிங்கிறாரு. தென் செகண்ட் ஒன், நோ தியரி ஆஃப் ஆர்ட் கேன் கவர் தோஸ் சட்டில் கிரேசஸ் ஆஃப் ஸ்டைல் தட் லை பியாண்ட் த ரீச் ஆஃப் ஆர்ட். ஸோ எந்த ஒரு தியரி ஆஃப் ஆர்ட்டுமே என்ன பண்ண முடியாது, அப்படி கேன் கவர் தோஸ் சட்டில் கிரேசஸ் ஆஃப் ஸ்டைல். எந்த ஒரு ஸ்டைலையுமே ஃபுல்லா கவர் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இப்ப சிலருக்கு வந்து என்னடானா கவிதை வந்து என்னன்னா ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆகும். சொன்ன மாதிரி போய்ட்ரி இஸ் ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸா இருக்கும். சிலர் வந்து என்னன்னா யோசிச்சு பார்த்தாலும் அவங்களுக்கு கவிதை வராது. சிலருடைய பொய்டிக் ஸ்டைல் வந்து பாக்குறதுக்கே அவ்வளவு கிராண்டடா இருக்கும். சிலர் சிம்பிளா தான் எழுதுவாங்க, ஆனா ஈஸியா போய் ரீச் ஆயிரும். அப்ப அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது டிஃபர் ஆகுது. எந்த ஒரு தியரி ஆஃப் ஆர்ட்னாலுமே அந்த கலையினுடைய உச்சம் இதுதான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஸ்டைலும் நம்மளால என்ன செய்ய முடியாது அப்படின்னா கவர் பண்ணவே முடியாது. சோ இதான் ரெண்டு லிமிடேஷன்ஸ் அவருடைய தியரல் ஃபார்முலேட் பண்ணதுல அவரே சொல்றாரு. A masterpiece eludes the test of all rules. In these two, he is entirely different from all his predecessors. அப்போ ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதை நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சர்ல நம்ம மாஸ்டர் இது ஒரு மாஸ்டர் பீஸ் ஒர்க் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த ஒர்க்கை சொல்லலாம்? நம்மளுடைய இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ஷேக்ஸ்பியரோட டிராமாஸ். ஷேக்ஸ்பியருடைய டிராமாஸ் சொல்லலாம். சரி, தமிழ்ல நம்ம சொல்லலாம் அப்படின்னா எந்த ஒர்க்கோட நம்ம கம்பேர் பண்ணலாம் இப்ப வரைக்கும் நம்ம அந்த ஒர்க்கை சொல்லலாம் அப்படின்னா? சிலப்பதிகாரம். ஓகே, சிலப்பதிகாரம். வேற திருக்குறள். வெரி குட். திருக்குறள் தான் நான் எதிர்பார்த்தேன். சிலப்பதிகாரம் எல்லாரும் படிக்கிறாங்க இல்லைங்கள. நான் ஏன் திருக்குறளை சொன்னேன் அப்படின்னா, திருக்குறளை வந்து அவர் எழுதி வச்சது 2000 வருஷம் முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. ஆனா இப்ப வரைக்கும் அது எந்த காலத்துக்கும் பொருந்துறதா இருக்கிறதுனால நம்ம அதை உலக பொதுமுறைன்னு சொல்லி நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ திருக்குறள் வந்து காலம் கடந்து நிக்கி நாடு கடந்து நிக்கி எத்தனையோ நாடுகள்ல மொழிபெயர்த்திருக்காங்க. அப்ப அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து யூனிவர்சலிட்டி. சோ அதேதான் ஷேக்ஸ்பியருக்கும் பொருந்தும். ஷேக்ஸ்பியரும் என்னடானா அவர் வாழ்ந்த டைம்ல அவர் சோர்சஸ் வந்து ரோமன் பிளேஸ்ல இருந்து எடுத்தாரா இல்ல ஹாலின்ஷர் கிரானிக்கல்ஸ்ல எடுத்தாருங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா அவர் சொன்ன தீம் வந்து யூனிவர்சல் தீம். அதனாலதான் அவருடைய ஒர்க் வந்து இப்பவும் பிளேஸ் தாண்டி டைம் தாண்டி இட் இஸ் யூனிவர்சல் அக்செப்டட். இப்ப வரைக்கும் எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்படுது. காலம் கடந்து நிக்கினா அதுதான் காரணம். அப்ப காலம் கடந்து நிக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுதோம், மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லுதோம். சோ அந்த மாஸ்டர் பீஸ் தான் நம்ம எல்லா ரூல்ஸை வச்சு நம்ம இது பண்ண முடியாது. அந்த ஒர்க்கை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சோ இததான் மேத்யூ அர்னால்டு வந்து ஒரு சொல்லிப்பாரு, நம்ம எந்த ஒரு ஒர்க்கையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாஸ்டர் பீஸ் ஒர்க்கோட கம்பேர் பண்ணி அதனுடைய நம்ம குவாலிட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அது என்ன மெத்தட்னு யாருக்கா தெரியுமா? மேத்யூ அர்னால்டு ஒரு மெத்தட் ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. வெரி குட். டச் ஸ்டோன் மெத்தட். வெரி குட். சோ டச் ஸ்டோன் மெத்தட் தான் அவர் என்ன சொல்லுவாரு, நம்ம சூப்பரா ஒரு ஒர்க் வச்சிருக்கோம், ஒரு மாஸ்டர் பீஸ் இருக்குன்னா அதோட கம்பேர் பண்ணி நம்ம பாத்துக்கலாம் இருப்பாரு. சோ அதே மாதிரிதான் இவரும் சொல்றாரு, ஒரு மாஸ்டர் பீஸை வச்சு நம்ம எல்லா ரூல்ஸையும் நம்ம எலிட் பண்ணிக்கலாம். இன் தீஸ் டூ ஹி இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் ஆல் ஹிஸ் ப்ரெடிசஸர்ஸ். சோ இந்த ரெண்டுலயுமே அவர் முன்னாடி அவர் ஃபாலோ பண்ண எல்லா ப்ரெடிசஸர்ல இருந்தே இவர் டிஃபரெண்டா இருக்காரு. சோ இதுதான் இவருடைய ஃபர்ஸ்ட் ரெண்டு இது. சோ இது வரைக்கும் சொன்னதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கிளியரா நம்ம நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணலாமா? கிளியர். ஓகே. Next, general observations on style, spoken and written speech. So இவர் ஸ்டைல்ல இவர் என்ன ஜெனரலா அப்சர்வ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். In his day, distinction was made between the spoken and the written speech. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா அவருடைய காலகட்டத்துல ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் ஸ்பீச் ரெண்டுக்குமே டிஸ்டிங்ஷன் இருக்குன்னு கொடுத்திருக்காரு. அவருடைய காலகட்டத்துல மட்டும் கிடையாது, எல்லா டைம்லயுமே என்னன்னா ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் ஸ்பீச் ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. The spoken was supposed to vigor and written must have polish. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஸ்போக்கன் ஸ்பீச் வந்து விகர்னா என்னது, நம்ம எதனாலும் பேசிடலாம், இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. இதே நம்ம பழைய காலத்து படங்கள்லாம் பார்த்தோம்னா தூய தமிழ்ல பேசிட்டு இருப்பாங்க, சங்க தமிழ்ல பேசுவாங்க.
அந்த படத்தெல்லாம் இப்ப போட்டு காமிச்சா இது என்ன பேசுறாங்கிறத விட இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு புரியாது. அண்ட் ரிட்டர்ன் மஸ்ட் ஹேவ் பாலிஷ். ஆனா ரிட்டர்ன் எழுத்து மொழி அப்படிங்கிறது கண்டிப்பா பாலிஷ்டு லாங்குவேஜா தான் இருக்கணும். எந்த ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. அதே சமயத்துல அந்த வேர்ட்ஸும் நம்ம பேச்சு மொழியில இருக்கக்கூடாது. அது கரெக்டா என்ன ஆர்டர்ல சரியான ஸ்பெல்லிங்கோட சரியான ஆர்டர்ல இருக்கணும். அதுதான் ஸ்போக்கனுக்கும் ரிட்டர்னுக்கும் ஒரு டிஃபரன்ஸ். பட் குவின்சிலியன்ஸ் ஆர் நோ லாஜிக் இன் திஸ் ஆர்குமெண்ட். பொதுவா ரிட்டர்னுக்கும் ஸ்போக்கனுக்கும் டிஃபரன்ஸே இதுதான். ஆனா குவின்சிலியன் பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்குமெண்ட்ல இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கிறாரு. The object of both was to enable a hearer or reader to understand. அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதாரு, இந்த ரெண்டினுடைய ஆப்ஜெக்ட்டுமே என்னது, நம்ம பேசினாலும் ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு அந்த கண்டென்ட் போய் சேரணும். இது நம்ம ஒரு ரிட்டர்ன் ஒர்க் எழுதணும் அப்படின்னா அது ரீடருக்கு போய் அதை சேரணும். ஸோ ரெண்டினுடைய நோக்கம் என்னது, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஆடியன்ஸ் வந்து அவங்க அதை புரிஞ்சுக்கிடணும். இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ரெண்டினுடையுமே சப்ஜெக்ட் ரெண்டுமே அப்ஜெக்டிவ்மே பார்த்தோம் அப்படின்னா நோக்கம் என்னது, பேசினாலும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல வர கருத்து புரியணும், கம்யூனிகேட் பண்ற விஷயம் கரெக்டா போய் சேரணும். அதே இது ஒரு ரைட்டிங்லயும் ஒரு ரீடர் வந்து அதை என்ன சொல்லுதாரு, சாரி ஆத்தர் என்ன சொல்லுதாரு அப்படிங்கறது ரீடர் வந்து புரிஞ்சுக்கிடணும். எனக்கு இந்த ரெண்டுலயுமே எந்த ஒரு டிஃபரன்ஸுமே தெரியல அப்படிங்கிறாரு. போத் derived their power and charm from the same sources. ரெண்டுமே அதுக்கான பவரையும் சாமையும் ஒரே சோர்ஸ்ல இருந்து தான் எடுக்கு. நம்ம பேசினாலும் அதே ஆள் தான் பேசுறாரு, அதே ஒரு எழுத்தாளரா இருந்து அவர் தான் எழுதுறாரு. இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அவர் சொல்ல வரக்கூடிய கருத்து என்னது, சேம் சோர்ஸ் தானே, ஒரே சோர்ஸ் வந்து ஒண்ணுதான். சோ அதுல இருந்தா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ he didn't saw any difference between spoken and written language. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுல எந்த ஒரு வித்தியாசமும் எனக்கு தெரியல அப்படிங்கிறாரு. So according to Quintilian, there is no essential difference between speaking well and writing well. Nowadays oratory loses its honor. So nowadays அப்படிங்கிறது அவருடைய டைமை குறிக்கும். ஆரேட்டரி லாசஸ் இட்ஸ் ஹானர். அந்த டைம்ல பேச்சுக்கலை அப்படிங்கிறது அதுக்கான மரியாதை இழந்துட்டு வருது அப்படிங்கிறாரு. சோ ஹிஸ் தியரி ரீடைன்ஸ் இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி ஆன் த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங். அதனால அவருடைய தியரி வந்து எதை பத்தி தான் சொல்லுது அப்படின்னா ஆர்ட் ஆஃப் ரைட்டிங். ஏன்னா அவர் கொடுக்கறது எஜுகேஷன்ஸ் ஆஃப் அன் ஆரேட்டர் தான். சோ அவர் கொடுக்கறது ரெண்டுமே ரைட்டிங்க்கும் பொருந்ததா இருக்கு, ஸ்பீச்சுக்கும் பொருந்ததா இருக்கு. ஆனா என்னுடைய டைம்ல வந்து இப்போ பேச்சுக்கலை வந்து அதற்கான மரியாதை இழந்துட்டு, சோ என்னுடைய தியரியோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்ட் ஆஃப் ரைட்டிங்ல மட்டும் நீங்க வச்சு பாத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. Then nature on art. Quintilian disagreed with the argument that speaking or writing was purely a gift of nature. சோ அவர் என்ன டிஸ்அக்ரி பண்றாருன்னா, என்ன ஆர்குமெண்ட் பண்றாருன்னா, பேசுறதோ அல்லது எழுதுறதோ ஒரு இயற்கை கொடுத்த ஒரு கொடை அப்படிங்கறத அவர் டிஸ்அக்ரி பண்ணுறாரு. ஃபாலோயிங் ஹொரேஸ், he also asserts that style is the product of both nature and art. அது நேச்சருடைய கொடை மட்டும் கிடையாது. ஹொரேஸ் மாதிரி இவர் என்ன சொல்லுறாருன்னா, ஒரு ஸ்டைல் அப்படிங்கிறது both nature and art. இதுல நேச்சர் அப்படிங்கிறது இட் இஸ் a inborn genius, இன்பார்ன் டேலண்ட். அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து இயற்கையாவே ஜெனட்டிக்கலாவே இன்பார்னாவே பொய்டிக் நேச்சர் இருக்கும். அவங்களுக்கு வந்து கவிதையில யாரும் சொல்லிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஆர்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ டேலண்ட், இட் ஹாஸ் டு பி அக்வயர்ட். அதை வந்து நம்ம கண்டிப்பா நம்ம அக்வயர் பண்ணி தான் ஆகணும். சோ அப்போ ஒரு ஸ்டைல் அப்படிங்கிறது இந்த ரெண்டுனுடைய ப்ராடக்ட். ஒன்னு நேச்சரும் வேணும், இன்னொன்னு ஆர்ட். இந்த ரெண்டுமே தேவை அப்படிங்கிறாரு. The ill-formed or half-developed art in its natural state can be raised to its full stature by a long and careful enquiry. சோ இல்ஃபார்ம் இல்ல இந்த மாதிரி எதுவும் நேச்சுரல் ஆர்ட் இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சு ஹாஃபா ஒரு ஆர்ட் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முழுமையாகிற வரைக்கும் நம்ம அதை வந்து என்கொயர் பண்ணணும் அப்படிங்கிறாரு. A natural river flows its maximum when all the impediments are cleared. இப்ப சாதாரணமா ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கிடையில எந்த ஒரு தடை, ஏதாவது ஒரு கல்லோ இல்ல பாறையோ இல்லாத ஒரு முட்டுக்கட்டை ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து போகாது. எந்த ஒரு இம்பெடிமெண்ட்ஸுமே இல்ல, எந்த ஒரு தடைகளுமே இல்ல அப்படின்னா அந்த ஆறு எப்படி இயற்கையா நேச்சுரலா ஃப்ளோ ஆகுமோ அதே மாதிரிதான் அதனுடைய ஸ்டைல், ஒரு பொயட்ரினுடைய ஸ்டைலும் இருக்கணும். அது நேச்சர் அண்ட் ஆர்ட் ரெண்டுமே கம்பைன் ஆகி எப்படி ஒரு ஆறு வந்து நேச்சுரலா ஃப்ளோ ஆகுதோ ஒரு பொயட்ரி அதே மாதிரி ஸ்பான்டேனியஸா இதாகணும். அதான் வேர்ட் சொல்லியிருப்பாரு, ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் ரெக்லெக்டட் இன் ட்ரான்குலிட்டின்னு இருப்பாரு. எப்படி வந்து ஒரு ஆறு வந்து என்னன்னா அப்படியே எந்த ஒரு தடை இல்லாம அதுவா நீரோட்டம் போய்கிட்டே இருக்கோ அதே மாதிரிதான் ஒருத்தவங்களுடைய ஸ்டைலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொயட்ரிக்கான இதை வந்து சொல்றாரு. தென் நெக்ஸ்ட் லாங்குவேஜ் ஆஃப் டெய்லி லைஃப். சோ இப்ப அவர் என்ன லாங்குவேஜை வந்து இது பண்றாரு அப்படின்னா, there were people who believe that the use of out of the way of words and preference to the language of daily use. இப்போ பேசுறதுலயே இப்போ பேசணும் அப்படின்னா
இப்போ சம்பந்தமே இல்லாம என்னடான்னா, நான் வந்து அந்த காலத்துல இந்த இதெல்லாம் பேசிட்டு இப்போ சங்க தமிழ்ல இருந்து ஏதாவது ஒரு நச்சினையோ இல்ல குறுந்தொகையோ அந்த பாட்டை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லி அதுல இருக்கிறத நம்ம விளக்கம் கொடுத்தோம் அப்படின்னா இப்ப இருக்கிற யாருக்குமே புரியாது. அதெல்லாம் என்னன்னா அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகி போச்சு இப்ப இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும். சாதாரண தமிழ்ல வாசிக்கிறதுக்கு இப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப இது பண்ணுதாங்க. நம்ம அந்த காலத்து நூல்களை எடுத்துக்கொண்டு வந்து படிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா புரியாது. அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டு த லாங்குவேஜ் ஆஃப் டெய்லி யூஸ். அதனால என்ன சொல்லுதாரு, நீங்க ஒரு ஸ்பீச் கொடுக்கீங்களா, டெய்லி நீங்க என்ன வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கீங்க, அன்றாட வாழ்க்கையில என்ன லாங்குவேஜ் நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ அதனையே நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு. ப்ரோஸ் வாஸ் த ரெகக்னைஸ்டு மீடியம் ஆஃப் ஆரேட்டரி. அப்போ ஒரு ஆரேட்டரிக்கு அவர் என்ன இது பண்ணாரு அப்படின்னா ப்ரோஸ். நீங்க சாதாரண உரைநடையிலே நீங்க எப்படி மத்தவங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ்லயே நீங்க உங்களுடைய ஸ்பீச்சை வந்து கொடுங்க அப்படிங்கிறாரு. சோ குவிண்டிலியன் கன்சிடர்ஸ் த யூ ஆஃப் அன்ஃபெமிலியர் எக்ஸ்பிரஷன்ஸ் இஸ் அன்சூட்டட் டு. அதனால ஒருத்தங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு மொழியை கொண்டு போய் நீங்க உங்ககிட்ட கொண்டு போய் சொல்லாதீங்க. அதை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வேணா பாக்குறவங்களுக்கு அவன் சொல்லலாம் நிறைய படிச்சிருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம இந்த இங்கிலீஷையே நம்ம சாதாரண சிம்பிள் இங்கிலீஷ்ல பேசினா எல்லாத்துக்கும் புரியும். அதை விட்டுட்டு என்னன்னா நான் வாட்டுக்கு எக்ஸ்ட்ரா புது வேர்ட்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாஜரேட் பண்ணி அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். அவன் பார்த்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கவனிச்சுக்கிட்டே இருப்பான், சரி என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா ஒரு பேசுறதுக்கான முக்கியமான நோக்கமே என்னது, நம்ம சொல்லக்கூடிய கண்டென்ட் வந்து எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகணும். சோ அதுக்கு நம்ம டெய்லி யூஸ் லாங்குவேஜ் நீங்க என்ன யூஸ் பண்ணுங்க, அதை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய கண்டென்ட்டும் ஈஸியா போய் புரியும், உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். சோ அப்படி பண்ணுங்க. அதை விட தேவையில்லாம அன்ஃபெமிலியர் எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்களுக்கு தெரியாத இல்ல உங்களுக்கு நீங்க தெரியும் அப்படிங்கிறதுக்காக போய் உங்களை இது சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா போய் சேராது. இட் இஸ் அன்சூட்டட் அப்படிங்கிறாரு. Along with Aristotle and Horace, he believes that as prose treats of everyday subjects, it needs familiar words. So அரிஸ்டாட்டில் ஹொரைஸ் தான் அவங்களோட சேர்ந்து இவர் என்ன பிலீவ் பண்றாரு, நம்ம ப்ரோஸ் எதுக்காக நான் ஸ்பீச்சுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது எவ்ரிடே சப்ஜெக்ட், நம்ம சுத்தி நடக்கக்கூடியது, நம்மள இந்த என்வரான்மெண்ட்ல என்ன நடக்குது அதுலதான் நம்ம ஃபெமிலியரான வேர்ட்ஸை பேசுவோம். நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் மட்டும் தான் தெரியாத வேர்ட்ஸ் யாரும் பேச போறது கிடையாது. அதனால அதையே யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ் ஆர் லெஸ் இன்டெலிஜிபிள் அண்ட் அப்ஸ்கியூர். அன்ஃபெமிலியரான வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அது அந்த அளவுக்கு இன்டெலிஜிபிளும் கிடையாது, அப்ஸ்கியூர், அவனுக்கு பாக்குறதுக்கு ஏதோ ஒரு புரியாத பாஷை பேசுற மாதிரி இருக்கும். ஆனா ஆப்போசிட் இருக்கும்போது எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. நம்ம என்னதான் பேசினாலும் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேற வழி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இட் லுக்ஸ் அப்ஸ்கியூர். The language of prose is the language of daily life. எதுக்கு ப்ரோஸ் லாங்குவேஜ் அவர் ப்ரிஃபரன்ஸ் பண்ணதார் அப்படின்னா ப்ரோஸனுடைய லாங்குவேஜ் நம்ம டெய்லி லைஃபோட லாங்குவேஜ். ஏன்னா பொய்ட்ரி யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பொய்ட்ரில நம்ம நிறைய சிமிலிஸ் யூஸ் பண்ணுவோம், மெட்டஃபர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதுல பொய்ட்ரிக் டிவைசஸ் நிறைய வரும். அதனால நம்ம பொய்ட்ரி லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணோம்னா இட் டெஃபினெட்லி நாட் ரீச்சஸ் தி ஆடியன்ஸ். ஆனா ப்ரோஸ் அப்படி கிடையாது, நம்ம சாதாரணமா என்ன பேசுறோமோ அதான் பயன்படுத்திட்டு இருப்போம். அதனால டெய்லி லைஃபோட லாங்குவேஜ் தான் ப்ரோஸ். ஸோ அதனால நீங்க ப்ரோஸ் லாங்குவேஜ் நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. பட் த லாங்குவேஜ் ஆஃப் டெய்லி லைஃப் இஸ் நாட் த லாங்குவேஜ் ஆஃப் த மாசஸ். சரி, இப்ப டெய்லி லைஃப் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப நம்ம இந்தியா கூட வேண்டாம், இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டோமே, நம்ம தமிழ்நாட்டிலே எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, இத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. சோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போயிட்டோம் அப்படின்னா இந்த சைடு பார்த்தா கேரளா இருக்கும், அந்த சைடு கர்நாடகா இருக்கும். நான் வந்து டெய்லி லைஃப்ல லாங்குவேஜ் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தமிழ் தான் தெரியுங்கிறதுக்காக நான் போய் கேரளாலயோ இல்ல கர்நாடகாவிலயோ தமிழ்ல பேசினா அங்க ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த இடத்துலயே ஒவ்வொரு இடத்துலயும் லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகும். இங்க நான் மலையாளம் பேசுவாங்க, சிலருக்கு இங்கிலீஷ் தெரியும், அங்க வந்து கன்னடா தெரியும். அப்ப அந்த அப்ப டெய்லி லைஃப் லாங்குவேஜ்னா அப்ப நீங்க எதை சொல்றீங்க, இஸ் நாட் தி லாங்குவேஜ் ஆஃப் தி மாசஸ். மாசஸ் அப்படின்னா அதிக அளவு மக்கள் நீங்க பேசுற லாங்குவேஜ் தான் டெய்லி லைஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கிடையாது. இந்த லாங்குவேஜ் ஆஃப் த மாசஸ் தேர் ஆர் மெனி irregularities. சோ அந்த மாதிரி மாஸ் பீப்புள் பேசக்கூடிய லாங்குவேஜஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அப்ப வாட் லாங்குவேஜ் டு வி ப்ரிஃபர்? It is purged of these eccentricities. Such a one we find in the picture of educated men. Such a language is the language of daily life and the normal language of men, both learned and unlearned. இப்போ நம்ம பேசக்கூடியது வந்து எஜுகேட்டட் மென்னுக்கும் புரியணும், அதே சமயத்துல கல்வியறிவு இல்லாத பாமர மக்களுக்கும் போய் சேரணும். இப்ப எனக்கு மட்டும் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் போய் இப்போ ஃபிளட் இருக்கு, இந்த டைம்ல வச்சுக்கிட்டோமே, நான் வந்து ஒரு கலெக்டரா இருக்கேன், நான் கலெக்டர், எனக்கு வந்து நான் இப்போ மகாராஷ்டிரால இருந்து இங்க நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன், எனக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு மராத்தி தெரியும், எனக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும், நான் அதுக்காக நான் போய் அந்த டைம்ல அங்க பேசுறேன் அப்படிங்கிறதுக்காக போய் ஹிந்தில பேசினா அவனுக்கு ஒண்ணும் புரியாது. அப்ப அந்த இடத்துல அவனுக்கு என்ன தேவை, படிச்சவனுக்கிட்ட படிச்சவன் மாதிரி பேசணும், அதே இது
பாமர மக்கள் கிட்ட அவனுக்கு என்ன மொழி புரியுமோ, அவனுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அதை போய் பேசணும். சோ அதுதான் பிக்சர் ஆஃப் போத் எஜுகேட்டட் மேன் அண்ட் லேர்ன்ட் அண்ட் அன்லேர்ன்ட். படிச்சவங்களுக்கும் புரியணும், அதே சமயத்துல படிக்காத பாமர மக்களுக்கும் போய் அது சேரணும். அந்த நார்மல் லாங்குவேஜ் நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறார். பட் இட் இஸ் நாட் adequate டு சர்வ் ஆல் பர்பசஸ். அதுக்காக நம்ம எல்லாருடைய தேவையும் பூர்த்தி பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தோம்னா நல்லா பேச முடியாது. therefore style needs to have something more. ஆனா சிலருடைய பேச்செல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க பேசுறது, இப்போ அறிஞர் அண்ணாவோட ஸ்பீச் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா பாமர மக்களுக்கும் போய் சேரும். அதே சமயத்துல he is also a scholar. அவர் வந்து இங்கிலீஷ்லயும் அவ்வளவு அழகா பேசுவார். எந்த இடத்துல என்ன பேசணுமோ அவருடைய லாங்குவேஜ் அழகா போய் சேரும். சாதாரண மக்கள்கிட்ட எப்படி ஜோக்கா பேசலாம், எந்த மாதிரி பேசணும் அவங்க கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இப்ப நம்ம சினிமால எடுத்துக்கிட்டோம்னா ரஜினிக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், கமலுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், சூர்யாக்கு, விஜய்க்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. சோ ஒரு லாங்குவேஜையும் தாண்டி நம்ம டெய்லி லைஃப் லாங்குவேஜ் பேசணும் இல்லைங்களா, பட் மோர் தேன் தட் ஸ்டைல் இஸ் இம்பார்ட்டன்ட். சோ அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் டிஃபர் ஆகும். இப்ப நான் டீச் பண்றது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப நீங்க யாராவது ஒருத்தவங்க டீச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் வித்தியாசமா இருக்கும். சோ இவங்க ஸ்டைல் நல்லா இருக்கு, இவங்க கொண்டு போற கிளாஸ் நல்லா இருக்கு. நம்மளே சொல்லுவோம் நம்ம கிளாஸ்ல கூட, இந்த மேம் கிளாஸ் சூப்பரா இருக்கும், நம்ம உட்காந்து பார்த்துட்டே இருக்கலாம், கிளாஸ் போறதே தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஸ்டைல். அவர் ஸ்டைல்ங்கிறது அதை தான் சொல்றாரு, நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் ஆப்போசிட் இருக்கிறவங்கள. சோ ஸ்டைல் நீட்ஸ் டு ஹேவ் சம்திங் மோர் அப்படிங்கிறாரு. His theory of style, choice of words. சரி, இப்ப ஸ்டைல நம்ம எப்படி வந்து இது பண்ணலாம்? The choice of words. What are the words we are giving preference? நம்ம எந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் choice of words. According to Quintilian, style consists of two things. Quintilian பொறுத்த வரைக்கும் ஸ்டைல்ல வந்து ரெண்டு திங்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து words, then second one is arrangements. Words are the raw material. நம்ம என்ன வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்ல கூட சொல்லுவாங்க, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். சாதாரண அதே நம்ம இப்ப ஜூலியஸ் சீசர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரூட்டஸோட ஸ்பீச் வந்து எப்படி வந்து பீப்புளை வந்து மாத்துச்சு, மார்க் ஆண்டனியோட ஸ்பீச் வந்து எப்படி மாத்துச்சு. ரெண்டு பேருமே என்னன்னா பேசதான் செஞ்சாங்க. அவங்க எந்த ஒரு என்னடானா யார் மேலேயும் குற்றச்சாட்டு சொல்லவே இல்லை. சோ ரெண்டு பேருடைய வேர்ட்ஸ் வந்து மக்களுடைய தாட்டை எப்படி ஒருத்தருடைய ஸ்பீச் அப்போ ஜூலியஸ் சீசர் வந்து ரொம்ப என்னன்னா கெட்டவரா தெரிஞ்சாது, அவருடைய மர்டர் பண்ணது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி மக்களை நம்ப வச்சாங்க. அதே இது ப்ரூட்டஸ் முடிச்சு மார்க் ஆண்டனி பேசும் பொழுது அவரும் த சேம் ஸ்பீச், அவர் எடுத்த வெப்பன் வந்து அதே ஸ்பீச் தான். ஆனா அவர் எந்த மாதிரி வார்த்தைகளை விளையாண்டாரு, ஹவு ஹி ஹேண்டில் த வேர்ட்ஸ், வார்த்தைகளை அவர் எப்படி பயன்படுத்தினாரு, எப்படி கொண்டு போய் சேர்த்தாரு அப்படிங்கறதுதான் அந்த மக்களுக்கு வந்து ஜூலியஸரை பத்தின தெரிஞ்சது. சோ அப்புறம் அப்படியே என்னன்னா அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ தட் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் இஸ் த ஹேண்ட்லிங் ஆஃப் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட்ஸ், என்ன வார்த்தையை பயன்படுத்துறோம், and how we are arranging, நம்ம அதை எப்படி அரேஞ்ச் பண்றோம் அப்படிங்கறத ஹேண்ட்லிங் ஆஃப் வேர்ட்ஸ், நம்ம வேர்ட்ஸ் வார்த்தைகளை பயன்படுத்துறதுல இருக்கு. so he has to be careful in choosing right words. அவர் அதனால எதுல கேர்ஃபுல்லா இருந்தாருன்னா சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிறதுல அவர் he is very careful. all words are not alike in musical and sense. நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே மியூசிக்கல் சென்ஸ்ல இருக்காது, பொய்டிக்கலா இருக்காது. இப்போ ஒரு கவிஞர் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே என்னன்னா பொய்டிக்கலா தான் பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு பொயட்ரில என்னன்னா மியூசிக்கலை கொண்டு வரலாம், மற்றபடி சாதாரணத்துல அவர் சாதாரணமா தான் பேசுவாரு. these are words of newly coined words, archaic words, familiar words or words of daily use. அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தலாம்? நியூலி காயின்ட் வேர்ட்ஸ், ஏதாவது புதுசா ஒரு வார்த்தைகளை அவங்களே காயின் பண்ணலாம். தென் ஆர்காயிக் வேர்ட்ஸ். ஆர்காயிக் வேர்ட்ஸ் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்ப நம்ம தமிழ்ல சங்கத்தமிழ் நூல்கள், நச்சினையோ குறுந்தொகையோ அந்த நூல்களை கொண்டு இப்ப நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கு எதுவுமே புரியாது. இங்கிலீஷ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாசருடைய லாங்குவேஜ் அப்படியே நம்ம இப்ப இருக்கக்கூடிய இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணாம அந்த டைம்ல அவர் என்ன வேர்ட்ஸை யூஸ் பண்ணாரு, இப்ப தவ் அப்புறம் தி அதெல்லாம் கொடுத்தோம்னா அவங்களுக்கான மீனிங் தெரியாது. ஆனா எனக்கு படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஆர்காயிக் வேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. தென் ஃபெமிலியர் வேர்ட்ஸ், மத்தவங்களுக்கு பரிச்சயமான வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். ஆர் வேர்ட்ஸ் ஆஃப் டெய்லி யூஸ், எல்லாரும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை இது பண்ணலாம். மியூசிக்கல் வேர்ட்ஸ் ஆர் ஸ்வீட் டு ஹியர், மியூசிக்கலான வேர்ட்ஸ் நம்ம கேட்டுக்கலாம், கேட்கறதுக்கு நல்லா யாராவது என்னன்னா கவிதை நயத்தோட மோனி நயத்தோட பேசினாங்க அப்படின்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். their use gives grace to style. சோ அது வந்து ஸ்டைலுக்கு வந்து ஒரு கிரேஸா இருக்கும். when no current words serve the purpose well, newly coined words are used. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு சரியா பர்பஸ் வந்து சர்வ் பண்ணல அப்படின்னா நீங்க ஏதாவது நியூலி காயின்ட் வேர்ட்ஸ், இப்ப ஏதாவது புதுசா காயின் பண்ணிக்க வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த நியூலி காயின்ட் வேர்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதா இருக்கணும்.
archaic words are used to impart dignity to style. So archaic words நீங்க யூஸ் பண்ணுங்க, ஆனா கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. எதுக்காக? to impart dignity, ஒரு ரெஸ்பெக்ட் உங்களுடைய ஸ்டைலுக்கு கொடுக்கறதுக்காக. நீங்க ஒரு ஸ்பீச் கொடுக்கீங்க அப்படின்னா, பாரதியார் சொன்னாரு, பாரதிதாசன் சொன்னாரு, ஏதாவது 1-2 கொட்டேஷன் சொல்லலாம். அது வந்து அந்த ஸ்பீச் கொஞ்சம் டிக்னிட்டி ஏற்படுத்தும். அதுக்காக ஃபுல்லா நம்ம அதை பத்தியே பேசுறோம் அப்படின்னா it definitely won't reach the audience. It is like the things in your museum acquires dignity. எப்படி மியூசியம்ல திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சா அழகா இருக்கும், ஆனா அதே திங்ஸ வீட்டுல வச்சிருக்க முடியுமா? முடியாது. அதான் சொல்லுவாங்க, அடுக்கி வச்சா அது மியூசியம், கலைஞ்சு கிடந்தா வீடு அப்படின்னு சொல்லிட்டு. மியூசியம்ல அந்த திங்ஸ் எல்லாம் பார்க்க அப்படியே ஓகே, பாக்குறதுக்கு அழகா இருக்கு. அந்த மாதிரிதான் ஆர்காயிக் வேர்ட்ஸ். அதை அங்கங்க யூஸ் பண்ணிக்கலாமே தவிர நம்ம ஃபுல்லா அந்த ஆர்காயிக் வேர்ட்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. The use of it often gives opposite effect. It needs an interpreter to explain its meaning. எதுக்காக ஆர்காயிக் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனா, நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆப்போசிட்டான எஃபெக்ட் விளைவை கொடுத்துரும். ஏன் அப்படின்னா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கே ஒரு இன்டர்பிரட்டர் தேவை. இது என்ன வார்த்தை, அவர் என்ன சொல்ல வந்தாரு, ஓ இதைத்தான் அப்ப அதை சொன்னாரா, நம்ம அந்த ஒரு வார்த்தை புரியல அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க எதுவுமே அவன் காத்து கொடுத்து கேட்க மாட்டான். அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் நம்மள தெரியல, தெரிஞ்சதுன்னா அடுத்து நம்ம கவனிப்போம். சோ அப்ப அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு இன்டர்பிரட்டர் தேவை. In the hands of a skillful artist, current words also gives grace. ஆனா ஒரு திறமையான ஒரு ஆர்டிஸ்ட் கையில சாதாரண வேர்ட்ஸ கூட அவ்வளவு அழகா யூஸ் பண்ணிட்டு போயிருவாரு. அவனுக்கு வந்து என்னன்னா, எனக்கு பழைய காலத்து இங்கிலீஷ் வந்து எனக்கு தேவை, எனக்கு கிராமர் நல்லா தெரியும், அது தோணும் அவசியமே கிடையாது. சாதாரணமா நம்ம என்ன லாங்குவேஜ் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமோ அந்த வார்த்தையே அவ்வளவு அழகா என்ன ஸ்டைலா போய் சொன்னா போய் சேருமோ அவ்வளவு அழகா யூஸ் பண்ணிட்டு போயிருவார். இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஸ்கில்ஃபுல் ஆர்டிஸ்ட். சோ அதுக்கு கண்டிப்பா ஒரு திறமை தேவை. பேச்சு அப்படிங்கிறது ஒரு கலை தான். They give clearness and vigor. அதை அவன் தெளிவா சொல்லிருவான். In the vast stock of words, the skill of the speaker or the writer lies in using the right words at the right moment. அப்ப நிறைய வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு நம்ம போய் சேர்க்கணும், நம்ம கண்டென்ட் வந்து நிறைய இருக்கு, ஆனா ஆடியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு என்னன்னா நாலேஜ் இருக்குமா இல்லையாங்கிறது அவனுக்கு டவுட்டா இருக்கு. சோ அப்ப அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஸ்பீக்கரோ ஒரு ரைட்டரோ சரியான வேர்ட்ஸ சரியான மொமெண்ட்ல, ரைட் வேர்ட்ஸ் ரைட் மொமெண்ட், சரியான வார்த்தைகளை சரியான நேரத்துல தான் அவன் பயன்படுத்துவான். சோ அந்த இதுலதான் அந்த ஸ்பீக்கரோ ரைட்டர்னுடைய ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். சோ இப்ப லாங்குவேஜ் ஆஃப் டெய்லி லைஃப்ல அவர் எந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு? காமன் லாங்குவேஜ், எல்லாருக்கும் புரியுற மாதிரி. எல்லாருக்கும் புரியுற மாதிரி. சோ அவர் ஆர்காயிக் வேர்ட்ஸ் ஏன் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு? Not able to understand. ஓகே, நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், சாதாரணமா ஈஸியா புரிஞ்சிடாது. சோ ஓகே, வேற என்ன லாங்குவேஜ் சார் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாரு? அந்த காமன் லாங்குவேஜ்லயுமே அது எஜுகேட்டட் மென்னுக்கு புரியணுமா இல்ல அன்லேர்ன்ட் பீப்புள் அவங்களுக்கும் புரியுற மாதிரி இருக்குன்னு சொல்றாரா? Unlearned பீப்புளுக்கும் புரியுற மாதிரி இருக்கா? ரெண்டு பேருக்குமே புரியணும். சோ லேர்ன்ட் மென். சொல்லுங்க. மியூசிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண சொல்றாங்க, ரிதமிக்கா. ரிதமிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா டிக்னிட்டியா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு? ஆர்காயிக் வேர்ட்ஸ். ஆர்காயிக் வேர்ட்ஸ். அந்த ஆர்காயிக் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா டிக்னிட்டியா இருக்கும், ஆனா அதையே ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறாரு. ஓகே, so next பார்க்கலாம். Then arrangement of words. So arrangement of wordsல first clearness இருக்கணும். The combination of words to form phrases, clauses and sentences is also very important as choosing the right word. சரி, நம்ம சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்துட்டோம், அதை நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம phrase எடுத்துருக்கோமா, கிளாஸ் எடுத்துக்கோமா, சென்டென்ஸ் எடுத்துருக்கோமாங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ சரியான ரைட் வேர்டை எடுத்து அந்த காம்பினேஷனை கரெக்டா கொடுக்கணும். இட் ஷுட் கன்வே இட்ஸ் மீனிங் ஃபர்ஸ்ட். எனக்கு phrase தெரியும், கிளாஸ் தெரியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சும்மா எல்லாத்தையும் எடுத்து போடக்கூடாது. அந்த இடத்துல அந்த மீனிங் கரெக்டா கொடுக்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இட் மஸ்ட் ஹேவ் கிளியர்னஸ் அண்ட் தென் ஆர்னமெண்டல் கிரேஸ். ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கணும், அதுக்கப்புறமா ஆர்னமெண்டல் கிரேஸ் அது கொடுக்கலாம். இன் திஸ் குவிண்டிலியன் endorses Aristotle's view in his own way. சோ இந்த இதுல குவிண்டிலியன் வந்து அரிஸ்டாட்டிலுடைய வியூவை தான் என்னன்னா ஃபாலோ பண்றாரு. கிளியர்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆஃப் an effective style. சோ எந்த ஒரு ஸ்டைலுக்குமே தெளிவா இருக்கணும், கிளியர்னஸ் தான் ரொம்ப முக்கியம். It must be free from superfluity, ambiguity, inordinate length and all coordinated parentheses. அப்போ கிளியர்னஸ்னா எப்ப இருக்கும்? சூப்பர் ஃப்ளூயிட் அப்படின்னா ரொம்ப ஓவரா ஆடம்பரமா ஒரு சாதாரண வார்த்தையை சொல்றதுக்கு எங்கெல்லாமோ எடுத்து வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நண்பன் படத்துல ஒரு சீன் வரும் தெரியுமா?
காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளா நான் சொன்னா எல்லாருக்கும் புரியுங்களா சார் அப்படின்னு சொல்லுவான். அப்ப சிம்பிளா இருந்தா எதுக்குன்னு சொன்னப்போ அவனை கெட் அவுட்னு வெளியே விட்டு அனுப்பிடுவாங்க. அப்புறம் வந்து கேட்பான், எனக்கு புக் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் சொல்லி வந்து அதை கேட்பான். சோ அது கன்ஃபியூஸ் ஆகி அவர் நிப்பாரு. கடைசியில என்னன்னு கேட்டா, புக்கை தான் சார் கேட்டேன், இது நீ புக் எடுத்துட்டேன்னு சொல்ல வேண்டியதான்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொல்லுவார், நீங்க தானே சார் டீடைலா கேட்டீங்கன்னு சொல்லுவோம். சோ அந்த சீன் ஞாபகம் இருக்கா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுது. ஓகே. சோ அந்த மாதிரி நம்ம சூப்பர் ஃப்ளூயிட்டி ஓவரா என்னன்னா சாதாரணமா சொல்ல வேண்டிய விஷயத்த ஓவரா சொன்னோம்னா அது வந்து புரியாது. தென் ஆம்பிகுட்டினா தெரியும், 1 or 2 மீனிங்ஸ் இருக்கும். த மதர் பீட்டர்ட் த ட்ரங்கன் த மதர் பீட்டர்ட் தி ட்ரங்கன் சைல்டு. அப்போ சாரி த மதர் பீட்டர் தி ட்ரங்கன் சைல்டு. அவங்க அம்மா வந்து குடிச்சிருக்கிற குழந்தைய அடிச்சாங்களா இல்ல அவங்க அம்மா குடிச்சிட்டு அவங்க குழந்தைய அடிச்சாங்களா? சோ இந்த சென்டென்ஸ்ல வந்து ஆம்பிகுட்டி இருக்கு, எந்த சென்டென்ஸ் சொல்ல எந்த மீனிங்ல சொல்ல வராங்க அப்படின்னு. சோ அந்த ஆம்பிகுட்டி இருக்க கூடாது. தென் இன்னார்டினேட் லென்த், டூ மச் ஆஃப் லென்த்தும் போக கூடாது. ஒரு லெவல்ல சொல்லணும். அந்த லென்த்னா இவ்வளவுதான். ஒரு படம்னா ஒரு 2.5 hours 2.5 hours தான் இருக்கணும். அதை தாண்டி லென்த் ஜாஸ்தியா போகும் பொழுது அது யாரும் கவனிக்க மாட்டாங்க. அண்ட் ஆல் கோஆர்டினேட்டட் பேரந்தீசிஸ், சொல்லக்கூடிய கருத்து வந்து வருஷ ஆர்டர் படி கோஆர்டினேட்டரா இருக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாம இருந்தாலும் அது கரெக்டா போய் சேராது. இட் ஷுட் சே நெய்தர் டூ மச் நார் டூ லிட்டில். ரொம்ப அளவுக்கு அதிகமாவும் சொல்லக்கூடாது, ரொம்ப அளவுக்கு கம்மியாவும் சொல்லக்கூடாது. The length of the sentence should be necessary to comprehend the meaning and no part of it should be grammatically loose. சோ அந்த சென்டென்ஸுடைய லென்த் அப்படிங்கிறது காம்ப்ரிஹெண்ட் பண்ணக்கூடிய மீனிங்கை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அதே சமயத்துல கிராமட்டிக்கலாவும் கரெக்டா இருக்கணும். சோ இதுதான் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கிளியர்னஸ் பத்தி சொல்றாரு. தென் ஆர்னமெண்டல் கிரேஸ். ஸ்டைல் இஸ் மச் மோர் than a clear way of saying things. அப்ப நம்ம திங்ஸ் சொல்லும் பொழுது நம்ம எந்த ஸ்டைல சொல்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். This consists in the avoidance of all ugly expressions such as the use of undignified words in a dignified context. நம்ம டிக்னிஃபைடா சொல்லணும் அப்படிங்கறதுக்காகவே அன்டிக்னிஃபைடா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து தவிர்க்கணும். The incongruous combination of big words for small things. சின்ன விஷயமா தான் இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தென் கிராண்ட் வேர்ட்ஸ் வித் காமன் பிளேஸ். சாதாரண இடத்துல போய் பொதுமக்கள்கிட்ட போய் நான் கிராண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக கிராண்ட் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பொய்டிக் வித் ப்ரோசைக், ஓல்ட் வித் நியூ, ஃபைன் சவுண்டிங் ஆர் ஓவர் ரிச் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ். சோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்தினாதான் ஸ்டைல் வந்து ஈஸியா போய் சேரும் அப்படிங்கிறாரு. Ornamentation of style carries with it an element of fine surprise whereby familiar thing appear in a new perspective. அப்போ ஒரு ஆர்னமெண்டேஷன், அப்போ ஸ்டைல் அப்படின்னா என்ன? நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான திங்ஸ் தான் நம்ம சொல்றோம், ஆனா ஒரு புதிய கண்ணோட்டத்துல சொல்றோம். இப்போ ஒரு திங் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு கண்ணோட்டத்துல பாத்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு நெகட்டிவான பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அதை கொடுக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தான் சொல்றோம், ஆனா நம்ம அது புது பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றோம். சோ புதுசா சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய அட்டென்ஷன் வந்து சீக் ஆகும். அவங்களுக்கும் அந்த நம்ம என்ன கண்டென்ட் சொல்ல வரோம் அப்படிங்கிறது இப்போ ஈஸியா ரீச் ஆகும். தட் இஸ் த ஃபெமிலியர் திங் அப்பியர் இன் எ நியூ பெர்ஸ்பெக்டிவ். இட் மேக்ஸ் அன் இமிடியேட் அப்பீல் டு த எமோஷன்ஸ். அப்படி சொன்னாதான் அவங்களுடைய எமோஷன்ஸுக்கு அப்பீல் ஆகும். எப்ப ஒரு ஸ்பீச் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆகும் அப்படின்னா இட் டச்சஸ் த எமோஷன்ஸ் ஆஃப் தி ஆடியன்ஸ். ஆடியன்ஸோட எமோஷன்ஸோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஸ்பீச்சோட ரைட்டிங் என்னன்னா சக்சஸ் ஆயிரும். It results from the use of similes, emphasis, innuendo, sententiae, metaphor and other figures of speech. அப்போ இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பயன்படுத்தலாம்? சிமிலிஸ் நமக்கு தெரியும், ஓமை. எம்பசிஸ், ஒரு இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்றது. யுனெண்டோ அப்படின்னா மறைமுகமா ஒரு குத்தல் பேச்சு, ஒரு நக்கல் நையாண்டி, இல்ல நம்ம வந்து மறைமுகமா இவங்களதான் பேசுறோம்னு தெரியும், ஆனா என்னன்னா டைரக்டா தெரியாது, நம்ம சொல்ல வரக்கூடிய இது வந்து அவங்கள போய் சேர்ந்துரும். சென்டென்ஷியே அப்படிங்கிறது நம்ம சொல்ல பெருசா இருக்கும், அதை பிரீஃபா சொல்லிட்டு போறது. தென் மெட்டஃபர் அப்படின்னா உருவகம். தென் அதர்ஸ் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். சோ இந்த மாதிரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் நம்ம யூஸ் பண்றது மூலமா நம்ம ஈஸியா என்னன்னா ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. Innuendo is an expression that says little but suggests much. Innuendo அப்படிங்கிறது கொஞ்சமா தான் சொல்லும், ஆனா அதிகமா என்னடான்னா பேசிடும். For example, schools and colleges are places where pebbles are polished and diamonds are dimmed. இந்த சென்டென்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்கூல்ஸும் காலேஜும் பெபிள்ஸ்னா சாதாரண கூழாங்கல்ல வந்து நல்லா பாலிஷ் ஆகுது, அண்ட் டைமண்ட்ஸ் ஆர் டிம்டு, ஆனா வைரக்கற்கள் ஃபுல்லா டிம் ஆயிருது அப்படிங்காங்க. சோ இந்த இடத்துல அவங்க வந்து உண்மையிலே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் உயர்த்தி பேசுறாங்களா, இல்ல அவங்கள வந்து என்னடான்னா டைமண்ட் போனா கூட இப்படி பாலிஷ் டிம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அதை குறைச்சு பேசுறாங்களா அப்படின்னு தெரியல. சோ இந்த இதுதான் என்னடான்னா யுனெண்டோ. இத தமிழ்ல கூட ஒரு அணி சொல்லுவாங்கல்ல, புகழ்வது போல பழிப்பது, பழிப்பது போல வஞ்ச புகழ்ச்சி அணி. சோ அதுதான் யுனெண்டோ. நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஷியே.
என்ன சொல்லுங்க? வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லலாம். ஓகே ஓகே. கரெக்ட் தான். வஞ்ச புகழ்ச்சி அணி. நம்ம அத புகழ்றோமா இல்ல பழிக்கிறோமான்னு தெரியாதுல. சோ அதுதான் யுனெண்டோ. தென் நெக்ஸ்ட் வந்து சென்டென்ஷியல். சென்டென்ஷியஸ் இஸ் a great deal in the briefest. ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அதை வந்து குட்டியா பிரீஃபா சிம்பிளா 2 லைன்ல சொல்லிட்டு போயிருவாங்க. The total effect of their devices is for novelty, variety, elegance, emotional pleasure and for greater clarity of meaning. அப்போ இந்த டிவைசஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணாலும் நமக்கு என்ன எஃபெக்ட் கிடைக்கும்? நாவல்டி, ஒரு புதுமை கிடைக்கும். வெரைட்டி, நிறைய வெரைட்டி கிடைக்கும். எலகன்ஸ், எமோஷனல் பிளஷர் அண்ட் ஃபார் கிரேட்டர் கிளாரிட்டி ஆஃப் மீனிங், நம்மளுடைய மீனிங்ல வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். But it is important that they do not parade too ostentatiously. இதெல்லாம் ஆர்னமெண்டல் கிரேஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான் இல்லைங்களா? அதே சமயத்துல இது நம்ம அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம சொல்ல வரக்கூடிய கண்டென்ட் மேட்டர்ல இருந்து நம்ம ஸ்கிப் ஆயிரும். ரொம்ப ஓவரா சொல்லிக்கிட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கொஞ்சம் என்னன்னா ஒரு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சோ அளவா எந்தெந்த இடத்துல தேவையோ அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். The highest thought is the concealment of what? Concealment அப்படின்னா கரெக்டான இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. Then artistic structure. Achieve clearness and ornamental effect is best done by placing words in the best order possible. அப்ப கிளியர்னஸ் எப்ப அச்சீவ் ஆகும்? நம்ம இந்த ஆர்னமெண்டல் எஃபெக்டையும் யூஸ் பண்ணணும், அதே சமயத்துல கிளியராவும் இருக்கணும். அது எப்படி? பை பிளேசிங் வேர்ட்ஸ் இன் த பெஸ்ட் ஆர்டர். சரியான வார்த்தைகளை சரியான ஆர்டர்ல நம்ம பிரசன்ட் பண்ணணும். நவுன் ஃபர்ஸ்ட், வெர்ப் நெக்ஸ்ட் அண்ட் அட்வெர்ப் ஆஃப்டர் வெர்ப், so on is the normal order. இப்ப சாதாரணமா ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா முதல்ல நவுன் இருக்கணும். she went to the temple அப்படின்னா she அப்படிங்கிறது சப்ஜெக்ட், then went அப்படிங்கிறது verb, அப்புறம் temple அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். சோ இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டர்ல இருக்கிறது தான் நார்மல் ஆர்டர். பட் நார்மல் ஆர்டர் இஸ் ஃபார் நார்மல் ஸ்பீச். இந்த சாதாரண ஆர்டர் அப்படிங்கிறது சாதாரண ஸ்பீச்சுக்கு தான் பொருந்தும். பட் டு கிவ் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அண்ட் அதர் எஃபெக்ட், வேர்ட்ஸ் ஹேவ் டு பி பிளேஸ்ட் டிஃபரண்ட்லி. இது நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்கணும் இல்ல ஏதாவது எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வேர்ட்ஸை வந்து டிஃப்ரெண்டா பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அறிஞர் அண்ணா வந்து ஒரு தடவை ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வந்திருப்பாரு. காலையில வந்து இறங்கியிருப்பாரு. அப்ப வந்தோன்னா அவருக்கு என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா மாலை போட்டு வரவேற்பாங்க. அப்ப அவர் என்னன்னா மத்தவங்களை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கன்னு சொன்னா காலையிலேயே மாலை வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இல்ல காலையிலேயே மாலை வந்து விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்? காலைங்கிறது அந்த டைமை குறிக்கி, மாலை அப்படிங்கிறது ஈவினிங் டைம் கிடையாது, வந்து மாலை வந்து போட்ட மாலையை குறிக்காரு. சோ அந்த டைம்ல வேர்ட்ஸ் அந்த வார்த்தைகள் அவர் விளையாடுவார். அதான் சொல்லுதாங்க நார்மலான ஸ்பீச்சுக்கு நம்ம நார்மல் ஆர்டர்ல பேசலாம். அதே இது நம்மளுடைய ஸ்பீச் வந்து எஃபெக்டிவா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வேர்ட்ஸை கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. An accomplished speaker or writer has to place the words to suit the shade of his meaning. அப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்கில் திறமையான ஒரு பேச்சாளரா எழுத்தாளரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த வார்த்தைகளை எந்த இடத்துல மீனிங்கோட கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். The slightest alteration in the placing of words alters their meaning or with their effect. அதே மாதிரி ஒரு சில வார்த்தைகள் நம்ம மாற்றி வச்சோம் அப்படின்னா அது மொத்த மீனிங்கையும் மாத்திரும், அதனுடைய எஃபெக்டை என்ன பண்ணிரும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிரும் அப்படிங்கிறாரு. Then rhythmical use. Rhythmical use அப்படின்னா one more grace for oral or written speech is rhythm. இப்ப நம்ம ஓரலா இருந்தாலும் சரி, ரிட்டர்ன் ஸ்பீச்சா இருந்தாலும் சரி, ரிதம் கண்டிப்பா தேவை. இப்ப நம்ம பேசும்போது நம்ம எப்படி ஏற்றிருக்கத்தோட பேசணும்? நம்ம கோவமா இருக்கோமா இல்ல சந்தோஷமா இருக்கோமா அப்படிங்கறது நம்ம பேசுற டோனை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்னா நம்ம எக்ஸைட்ல பேசிட்டு இருப்போம். இல்ல கோவமா இருக்கோம்னு நம்மளுடைய குரலே தெரிஞ்சிடும். இல்ல ரொம்ப என்னடான்னா நம்ம யார் மேல ரொம்ப கவலையா இருக்கோம்னா வாய்ஸே வராது. இதெல்லாம் ஓரல வந்து இன்டர்நேஷனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரிட்டர்ன்ல எப்படி கண்டுபிடிப்போம்? ரிட்டர்ன்ல இருக்கக்கூடிய பங்க்சுவேஷன்ஸை வச்சு அதை வச்சு நம்ம வந்து அது என்ன இன்டென்ஷன்ல சொல்லியிருக்காரு, பாசிட்டிவாவா இன்ட்ராகேட்டிவாவா எக்ஸ்கிளமேட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ ரிதம் வந்து ரொம்ப முக்கியம். The rhythm of prose is vastly different from the rhythm of verse. ஆனா ப்ரோஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ரிதமும் வேர்ஸ் பொய்ட்ரில யூஸ் பண்ணக்கூடிய ரிதம் அப்படிங்கிறது ரொம்பவே டிஃப்ரெண்ட் ஆகும். ப்ரோஸ்ல நம்ம ரிதம் இது மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆனா பொய்ட்ரின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரைம் ஸ்கீம் தென் அப்புறம் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதெல்லாம் பார்த்து ரிதம் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனா ப்ரோஸ்ல இருக்கக்கூடிய ரிதம்ல வந்து நம்ம மீட்ரோ இல்ல எந்த ஒரு ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. In rhythm of verse, each line is measured and follows a uniform movement. In prose, it is subtle and freer, and it is more felt by a sensitive ear than seen on the surface. Prose la பார்த்தோம்னா நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து சட்டிலா இருக்கும். ஆனா அது காதுக்கும் கேட்கறதுக்கும் இனிமையா இருக்கும். ஆனா பொய்ட்ரி நான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ரிதம்ல எழுதியிருக்கோமா, சோ எல்லாமே யூனிஃபார்மா ஒரே மாதிரி ரைம் ஸ்கீம்ல இருக்கான்னு சொல்லி நம்ம பொய்ட்ரிக்கு பார்த்துட்டு இருப்போம். He leaves it to the ears of the writer or the speaker. So குயின்சிலியன் வந்து இந்த இதுக்கு அவர் எந்த ஒரு செட் ஆஃப் ரூல்ஸுமே நானா வைக்கல. He did not set any clear rules to achieve this end. He leaves it to the ears of the writer or speaker. So இது வந்து இந்த ரிதம் வந்து நீங்க ரைட்டரோ இல்ல ஸ்பீக்கரோ நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அந்த ரிதம் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா that is your wish அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் ஆர் ஸ்பீக்கரோட கையிலே என்னன்னா இதை விட்டுருதாரு.
then the value of his criticism. So அப்ப criticism-னுடைய அவருடைய value என்ன அப்படின்னா, his theory of style remains the central part of his work and his chief combination to the art of criticism. சோ அவரோட ஸ்டைல பத்தின அவருடைய தியரியில வந்து அவருடைய ஒர்க்ல முக்கியமான சென்ட்ரல் பார்ட்டா இருக்கு. சோ ஆர்ட் ஆஃப் கிரிட்டிசிசமோட அவர் கம்பைன் பண்ணிதாரு. His observations on the place of nature and art in style, choice of words, clearness, the use of ornament and the rhythmical arrangement of words definitely follows that of Plato, Aristotle and Horace. சோ இவர் சொன்ன அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் நேச்சர் அண்ட் ஆர்ட், வேர்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி கிளியரா இருக்கணும், ஆர்னமெண்ட் வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ரிதமிக்கலா எப்படி வேர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணணும், இது எல்லாத்துலயுமே அவர் டெஃபினட்டா யாரதான் ஃபாலோ பண்ணிருக்காரோட ஏன்ஷியன்ஸ் ஆன பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் அண்ட் ஹொரேஸ். But the interpretation of the language of daily life, the value attached to the artistic order of words, the refusal to consider critical rules as fixed once for all, and the recognition of the existence of graces are largely his own. ஆனா ஒரு லாங்குவேஜ் டெய்லி லாங்குவேஜ் லைஃப்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். சோ ஆர்டிஸ்டிக் ஆர்டர் ஆஃப் வேர்ட்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எவ்வளவு வேல்யூவா இருக்கு. நம்ம கிரிட்டிக்கல் ரூல்ஸ் இந்த இது ஃபாலோ பண்றதுக்கு இதுதான் ரூல் அப்படிங்கறத அவர் சொல்லவே மாட்டாரு. உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஸ்டைல் இருக்கா, ஓகே யூஸ் பண்ணிக்கோங்க. சோ எந்த ஒரு ரூல்ஸுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுதாரு. அண்ட் ரெகக்னிஷன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கிரேசஸ். சோ கிரேசஸ் நீங்க யூஸ் பண்றீங்களா, யூ கேன் யூஸ் இட், அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது. இந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாமே இவருடைய ஓன். சோ வேர்ட்ஸை யூஸ் பண்றது, கிளியர்னஸ், ஆர்னமெண்டல் லாங்குவேஜ், ரிதமிக்கல் எல்லாத்துலயுமே பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், ஹொரேஸ் யூஸ் பண்றாரு. ஆனா டெய்லி லாங்குவேஜ் யூஸ் பண்றது, ஆர்டிஸ்டிக்கா ஆர்டர் வேர்ட்ஸ் வைக்கிறது, ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்னன்னா கிரேசஸ் தேவையா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இவருடைய ஓன் கன்க்ளூஷன்ஸ். ஈவன் ஹியர் ஹிஸ் மாஸ்டர் இஸ் அரிஸ்டாட்டில். ஃப்ரம் learn to subject everything to the test of experience, reason and nature. So இந்த இடத்துலயும் அவர் தன்னுடைய மாஸ்டரா யாரதான் பாக்குறாரு அப்படின்னா அரிஸ்டாட்டில் தான் பாக்குறாரு. சோ அவர்கிட்ட இருந்துதான் இவர் எல்லாத்தையுமே எப்படி ஒரு டெஸ்ட்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ரீசன் எப்படி பார்க்கணும், நேச்சர் எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத வந்து இவர் வந்து லேர்ன் பண்ணிருக்காரு. சோ திஸ் இஸ் அபவுட் குவிண்டிலியன். ஓகே, இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா குவிண்டிலியன்ல இன்னைக்கு பார்த்ததுல? So far டீச் பண்ணல, எதுவும் டவுட்ஸ்? கிளியர். ஓகே, சோ क्वेश्चंस மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் குவிண்டிலியன் வந்து ரோமனா அல்லது which country he belonged to? Spaniard. Okay, very good. He was a Spaniard. So first வந்து இவர் 20 years ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்திருப்பார்ல. What is his profession? Professor. Professor of rhetoric. So professor of rhetoricல தான் 20 years சர்வ் பண்ணிருப்பாரு. So ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் இவருடைய பெஸ்ட் ஒர்க் ஒன்னு ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. What is the work? Institutio Oratoria. Very good. Institutio Oratoria. So what is the meaning of Institutio Oratoria? The education of an orator. Very good. The education of an orator. So book இத வந்து எத்தனை புக்ஸ் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு? How many books? 12 books. Okay, 12 books. Literary criticism வந்து எந்த புக்ஸ் எல்லாம் டீல் பண்ணுது? 7 to 10. 7 to 10. Yeah, yes, very good. 7 to 10. So இவருடைய இதுல வந்து ரெண்டு லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லுதாரு. என்னென்ன ரெண்டு லிமிடேஷன்ஸ் சொன்னாரு? Place and time. Okay, ஸ்பீச் வந்து பிளேஸ் அண்ட் டைம்க்கு வந்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஒன். எந்த ஒரு தியரி ஆஃப் ஆர்ட்டையுமே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்டைல வந்து நம்ம இதுதான் முழுமை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. சோ இவர் எந்த லாங்குவேஜ் வந்து ப்ரிஃபர் பண்றாரு ஒரு ஸ்பீச்சுக்கோ அல்லது ரைட்டிங்க்கோ? டெய்லி லைஃப் யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் தான் அவர் வந்து ப்ரிஃபர் பண்றாரு. சோ எந்த லாங்குவேஜ் அவர் ப்ரிஃபர் பண்ணல? இதெல்லாம் பண்ணா உங்களுக்கு புரியாது. ஆர்கேயிக் வேர்ட்ஸ். சோ ஆர்கேயிக் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா வெரி குட். சோ ஆர்கேயிக் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணா இன்டர்பிரேட் பண்ணது வந்து கஷ்டம் அப்படிங்கிறாரு. சோ அவருடைய ஸ்டைல்ல வந்து ரெண்டு தான் சொல்றாரு. ஸ்டைல்ல வந்து ரெண்டு திங்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி. வாட் ஆர் த டூ திங்ஸ்? Arrangements. Okay, next one. So words.
ஃபர்ஸ்ட் வந்து வேர்ட்ஸ், தென் செகண்ட் ஒன் அரேஞ்ச்மெண்ட். ஸோ சரியான வேர்ட்ஸ் இது பண்ணணும், சூஸ் பண்ணணும். தென் வி ஹாவ் டு ஹேண்டில் த வேர்ட்ஸ் இன் அ ரைட் ஆர்டர். சரியா அதை வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஸோ ஆர்னமெண்டல் கிரேஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஸோ அவர் என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு 4 இது பார்த்தோம். அதாவது 2 சொல்லலாமா? என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறார் ஆர்னமெண்டல் கிரேஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. Simile, emphasis. ஓகே. Sentential. சென்டென்ஷியேட், சிமிலி, எம்பசிஸ், யுனெண்டோ, சென்டென்ஷியே, மெட்டஃபர். ஸோ இந்த மாதிரி ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. Schools and colleges are places where pebbles are polished and diamonds are dimmed. So இது எதுக்கு எக்ஸாம்பிள்? எம்பசிஸ்கா, யுனெண்டோக்கா, சென்டென்ஷியேக்கா ஆர் மெட்டஃபர்க்கா? Innuendo. யுனெண்டோ. ஓகே ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சது. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓ மேம். ஓகே, நம்ம கிளாஸ் மைண்ட் அப் பண்ணிக்கலாமா? Thank you, ma'am. Okay, thank you. Thank you so much for your patient listening. Thank you, ma'am. Thank you. Thank you.